தமிழ்காதலன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு மூர்த்தி தேவராசுவின் அன்பான வணக்கங்கள். இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். கேசவர்தினி பெரும்பாலும் அனைவருக்குமே தெரிந்த ஒரு பெயர். பெயரிலேயே புரிந்திருக்கும் இது தலைமுடிக்கு உகந்த ஒரு மூலிகை என்று. முடிக்கு கருப்பு நிறத்தை தருகின்ற இந்த கேசவர்தினியின் தாவரவியல் பெயர் என்னவென்றால் சென்ட்ராத்திரம் பஞ்ச்சேட்டம் என்பதாகும். இது ஆங்கிலத்தில் பிரசிலியன் பட்டன், லாக் டெய்சி ஆகிய பெயர்களில் அழைக்கப்படுகின்றது. ஆஸ்ட்ரேசிய குடும்பத்தை சார்ந்த இந்த கேசவர்தினியானது முடி நீளமாக வளர்வதற்கும் கருமை நிறமாக மாறுவதற்கும் பயன்படுகிறது. அதனை எப்படி பயன்படுத்தலாம் என்றால், கேசவர்தினியை மருதாணி, கரிசலாங்கண்ணி ஆகிய மூலிகைகளின் சாறுடன் சம அளவில் சுத்தமான பாத்திரத்தில் எடுத்துக்கொண்டு பின்னர் அதனுடன் தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் கலந்து தேய்த்து வந்தால் நிரந்தர பலன் கிடைக்கும். இது வெறும் முடிக்கு மட்டுமல்ல, ஒற்றை தலைவலியால் அவதிப்படுபவர்கள் கூட இதை பயன்படுத்தலாம். இதன் மிக முக்கியமான பயன்கள் என்னவென்றால், கூந்தல் உதிர்வதை தடுப்பதற்கும், இளநரை பிரச்சனையை சரி செய்வதற்கும், கூந்தல் அடர்த்தி இல்லாமல் இருப்பதனை சரி செய்வதற்கும், கூந்தல் போதிய வளர்ச்சி இல்லாமல் இருப்பதற்கும், பொலிவிழந்த வறண்ட கூந்தலை சரி செய்து பொலிவான கூந்தலாக மாற்றுவதற்கும் என முடி சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு நிரந்தர தீர்வாக இந்த கேசவர்தினி பயன்படுகின்றது. மிக அற்புதமான மூலிகை. அழகான பூக்களை கொண்டு வளர்கின்ற இந்த செடியானது, இந்த மூலிகை செடியானது பட்டாபிராம் அருகிலுள்ள அமுதூர்மேடு எனும் கிராமத்தில் லிங்கம் கார்டன் அண்ட் ஹெர்பல்ஸ் என்ற மூலிகை பண்ணையில் விற்கப்படுகின்றது. தேவைப்படுவோர் கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஃபோன் நம்பருக்கு ஃபோன் செய்து பெற்றுக்கொள்ளலாம். மேலும் உங்களுக்கு இந்த கேசவர்தினி பற்றி ஏதாவது சிறப்பு தகவல்கள் தெரிந்தால் இந்த வீடியோவுக்கு கீழே உள்ள கமெண்ட்ஸில் நீங்கள் தெரிவிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மூலிகை செடிகள் தான் உங்களின் பிரச்சனைகளுக்கு ஒரு நிரந்தர தீர்வை கொடுக்கும். செயற்கையை நோக்கி ஓடாமல் கடவுள் நமக்கு இயற்கையாய் தந்த அந்த மூலிகை செடிகளை பயன்படுத்தி நாம் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண வேண்டும் என்பதே இந்த தமிழ்காதலனின் ஒரு அன்பான வேண்டுகோள். இந்த நிகழ்ச்சியானது உங்களுக்கு பிடித்திருந்தால் தமிழ்காதலன் தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்மளுடைய இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். தமிழ்காதலன்